அவர் கூட்டணி அதனால் ஜெயிக்க போகிறதில்ல. இதெல்லாம் பண்ணார் அப்படின்னோம்னா தான் அவருடைய ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக அவருடைய வெற்றி இருக்கும். ஓகே. இல்ல ஜெயிப்பாரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு இம்பாக்ட் அப்படின்றதுல எல்லாம் அது கிரியேட் பண்ணுவேன். ட்ரூ தான். இம்பாக்ட் கிரியேட் ஏன்னா அது ஒரு சிலர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க. அன்டெஸ்டட் ஓட்ஸ் இருக்கு அவருக்கு. சோ அதனால அவரால எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு ஒரு சொல்றாங்க. மாநாடு போட்டு எதிர்க்கட்சி தலைவரா வருவாருன்னு கூட சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒரு மாநாடு போட்டு ஒரு 4 லட்சம் பேர் கூட்டுறாரு அப்படின்னோம்னா ஒரு கட்சி அதுக்கப்புறம் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான். இப்போ அவங்களாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் இருக்காங்க, 35 வயசு வரைக்கும் இருக்காங்க, 40 வயசு இருக்காங்க. ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க தான். இது வரைக்கும் அவங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கலாம், திமுக ஓட்டு போட்டிருக்கலாம், காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கலாம், பாஜக யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அது வேறு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் அப்படி விஜய்க்காக போடும் போது இந்த கட்சிகளுக்கு இழப்பு ஏற்படுமா ஏற்படாது? கண்டிப்பா. அப்படி விஜய்க்காக நாடி நிற்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் ஒரு 40 லட்சம் பேர் வச்சுங்க. இந்த 40 லட்சம் பேர் பரவாயில்ல எல்லா கட்சியும் இழப்பு ஏற்படுமா இல்லையா? அதுதான் இம்பாக்ட் அப்படின்றது.